அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம சேனலில் முன்னாடி சொன்னது தான் கேன்சர் வந்து நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. இந்த கேன்சர் குணப்படுத்த நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. கேன்சர் உருவாகாது இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு இருக்குது. சிலவற்றை சொல்கிறேன். கேன்சர் வந்துட்டவங்க ஒரு டம்ளர் சுட தண்ணி, காலையில் தூங்கி எழுந்தோடனே ஒரு டம்ளர் சுட தண்ணியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு காலையில் எழுந்தோடனே வாய் கொப்பளிச்சாங்கன்னா கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்கிறது, நூடுல்ஸ் சாப்பிட்றது, பானிபூரி சாப்பிட்றதுலாம் கேன்சர் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. குடல் புற்றுநோய் வரவும் வாய் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. குடிக்கிறவங்க அதுமாதிரி பாக்குங்க போகிறவங்க, புகையில போகிறவங்களாம் தொண்டையில் இப்போ கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. வாயிலையும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. உடல்லையும் வர வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கேன்சர் வந்துட்டால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? துளசி இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு 1 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுன்னு வந்தோன்னா கேன்சர் செல் அழிக்கப்படும். கேன்சர் உருவாக தடுக்கப்படுகிறது. அதே போல் கேரட் உணவில் அடிக்கடி சேர்த்துக்குங்க. எதுனாலும் கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் ஒரு 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 பூ, நித்திய கல்யாணி பூ டெய்லி போட்டு காலையில் கொதிக்க வச்சு வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வந்தாங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாவது அழிக்கப்பட்டு கேன்சர் முற்றிலும் குணமாக்க வழிவகுக்கிறது. அதே போல் நம்ம வந்து திராட்சையினுடைய விதைகளை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா கேன்சர் செல் உருவாவது அழிக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது முற்றிலும். அதே போல் நம்ம கல்யாண பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வந்து டெய்லி ஒரு 100 ml குடிச்சுன்னு வந்தாங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தேவையற்ற கொழுப்பும் கரைஞ்சிடும். கேன்சர் உருவாகும் செல்களுக்கு முற்றிலும் அழிக்கப்படுகிறது. பெண்களுக்கு வெள்ளைப்படுறதும் குணமாகிறது. அது வெள்ளை பூசணிக்காய் நிறைய தொப்பை குறைவதற்கும் பயன்படுகிறது. அதே போல் 100 ml வெள்ளை பூசணிக்காயில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுன்னு வந்தனாலும் தைராய்டு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம வந்து வில்வம் பழத்தை வந்து உடச்சி அதில் உள்ளே இருக்கிற நாரை எடுத்துகிட்டு சதைப்பகுதியை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாகுது அழிக்கப்பட்டு முற்றிலும் கேன்சர் குணமாகிறது. அதே போல் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ சோத்துக்கட்டாய் எடுத்துக்கோங்க. முள் ஓரமகத்தெலாம் சீவிட்டு முனையை கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக நறுக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் தேன் எடுத்துக்கங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50 ml பிராந்தி கம்பெனியாக எடுத்து கலந்து குலுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் காலை, மாலை, இரவு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிட்ணும். அதை காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி அதேமாரி வந்து 1/2 கிலோ சோற்றுக்கட்டாய் எடுத்துக்கங்க. துண்டு துண்டாக நறுக்கிங்க. 1/2 லிட்டர் தேன் எடுத்துக்கங்க. ஒரு 100 ml இல்லை 50 ml பிராந்தி கலந்துங்க. இதை குடிச்சினே வந்தீங்கன்னா முற்றிலுமாக கேன்சர் குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மாதத்தில் இல்லை வாரத்தில் ஒரு நாள் இறால் சாப்பிட்னாங்க நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, ஆஸ்துமா குணமாகும். அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்னா நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி, தைராய்டும் குணமாகிறது சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா. அதே போல் நம்ம வந்து மார்பக புற்றுநோய் வராதுன்னா டெய்லி பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, நுங்கு சாப்பிடுங்க. மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கணும்னா நூக்கல் அடிக்கடி உணவில் சேர்த்துங்க. மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி.